உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், பிபி செக் பண்ணிட்டேன், நார்மலா தான் இருக்கு. மத்தபடி எதுவும் இல்ல. கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நர்ஸ் அக்கா, இனிமேல் பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராதுல? எந்த பிரச்சனையும் வராது. உங்க பாட்டி இன்னும் உங்க கூட 100 வருஷம் கூட விளையாடலாம். அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஓகேவா? ஓகே நர்ஸ் அக்கா. கியூட் கேர்ள். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். சார் கிட்ட சொல்லிடுங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ மேடம், தேங்க்ஸ் எதுக்கு? சார் சொன்னாரு, அதான் நான் வந்தேன். இதுவும் என்னோட டியூட்டி தான் மேடம். நான் வரேன் மேடம். போயிட்டு வாமா. வரேன் பாப்பா. பாய் பாய். பாட்டி, இப்போ நீங்க நார்மல் ஆயிட்டீங்க. இந்த நர்ஸ் அக்கா சொன்ன மாதிரி என் கூட நீங்க ஜாலியா விளையாடணும், ஓகேவா? உன் கூட மட்டும் இல்ல, கவின், காவியா, அபின்னு உங்க எல்லார் கூடயும் பாட்டி விளையாடுறேன். ஓகே பாட்டி. நீங்க சரியான விஷயத்தை நான் போய் எல்லாத்தையும் சொல்றேன். ஏய், பாத்து அஞ்சலி. ஏய் அஞ்சலி, ஏன் இப்படி ஓடி வர? நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லவா? என்ன? பாட்டி கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்கல, இப்போ அவங்களுக்கு ஃபுல்லா கியூர் ஆயிருச்சு. இனிமேல் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நர்ஸ் அக்கா சொன்னாங்க. இதான் உன் ஹாப்பி நியூஸா? எனக்கு இது சேட் நியூஸ். நானே இந்த கழுவி எப்ப மண்டைய போடுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஹாப்பி நியூஸ நான் சுடரம்மாக்கு சொல்ல போறேன். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் வரேன். அஞ்சலி, இங்க வா. சுடர் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவ சந்தோஷப்பட மாட்டா, ரொம்ப கஷ்டப்படுவா. ஏன் ஆண்டி, ஏன் அப்படி சொல்றீங்க? சுடரம்மாக்கு பாட்டியை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உன் டாடி சுடர் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. அது என்ன கான்ட்ராக்ட் தெரியுமா? உன் பாட்டியோட உடம்பு ஃபுல்லா சரியாகிற வரைக்கும் சுடர் இந்த வீட்ல இருக்கணும். அவங்க உடம்பு எப்ப கியூர் ஆகுதோ அடுத்த நாளே சுடர் இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். அதுதான் கான்ட்ராக்டோட ரூல்ஸ். இப்ப புரியுதா? இந்த விஷயம் சுடருக்கு தெரிஞ்சா அவ சந்தோஷப்படுவாளா இல்ல கஷ்டப்படுவாளா? இங்க பாரு அஞ்சலி, சுடர் இனிமே இந்த வீட்ல இருக்க முடியாது. இன்னும் 1 நாள்லயோ 2 நாள்லயோ இங்கிருந்து கிளம்பிடுவா. அதனால நீ ஓவரா சுடரம்மான்னு பாசத்தை காமிக்காத. இதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் நான் தான் பாத்துக்க போறேன். அந்த சுடர் கிடையாது, புரிஞ்சுதா? எல்லாருமே அந்த மைண்ட் செட்டோட இருங்க. அஞ்சலி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? அஞ்சலி, அபி கேக்குறால, என்னன்னு சொல்லு. ஏன் அது பேச மாட்டேங்கிற? என்னன்னு சொன்னாதானே தெரியும். சொல்ல அஞ்சலி. இன்னும் 2-3 நாள்ல சுடரம்மா இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்களாம். என்ன சொல்ற அஞ்சலி? அப்படி யாரு உன்கிட்ட சொன்னது? மனோகரி ஆண்டி தான் சொன்னாங்க. நம்ம பாட்டியோட உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் சுடரம்மா இந்த வீட்ல இருக்கணும்னு டாடி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களாம். இப்பதான் ஒரு நர்ஸ் அக்கா வந்து பாட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சரியாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த ஹாப்பி நியூஸ எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சு நான் ஓடி வந்தேனா, அப்பதான் மனோகரி ஆண்டி இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க. மனோகரி ஆண்டி சொன்னது கரெக்ட் தான். அன்னைக்கு ஒரு நாள் டாடியோட கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சுதானே பாட்டி டாடி கிட்ட சண்டை போட்டாங்க.
நாமளும் அங்க நின்னு பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். ஆமா கவின், அப்போ டாடி போட்ட கான்ட்ராக்ட் படி சுடர நிஜமாவே இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாரா? அப்போ டாடி போட்ட கான்ட்ராக்ட் படி சுடர நிஜமாவே இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாரா? அதுதான் தெரியல. ஒருவேளை டாடி அந்த மாதிரி பண்ணிடுவாரோன்னு எனக்கும் பயமா இருக்கு. நானே இப்போதான் சுடர புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட பழைய மாதிரி ஹாப்பியா இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள அவங்க இந்த வீட்டை விட்டு போறத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. எனக்கும் சேம் ஃபீலிங் தான். நம்ம அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு சுடர் வந்ததுனால தான் நம்ம லைஃபே சேஞ்ச் ஆச்சு. ஆனா அதையெல்லாம் நம்ம யோசிக்காம கொஞ்சம் கூட சுடரை தப்பா நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம். திரும்பவும் அவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்க கூடாது. நம்ம எப்படியாவது டாடி கிட்ட பேசி சுடரை வீட்லயே இருக்க வைக்கணும். ஆமா, இதுக்கப்புறம் நம்ம கூட சுடர் இல்லனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். உனக்கு மட்டும் இல்ல சுடரம்மா, நம்ம கூட இல்லனா நம்ம எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். டாடி கிட்ட நம்ம தான் சுடரம்மா வீட்டை விட்டு அனுப்ப வேணான்னு சொல்லணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னா டாடி கண்டிப்பா கேட்பாரு. அஞ்சலி, நீ சொல்றது ஓகே தான். ஆனா ஃபர்ஸ்ட் நீ போய் கேக்குறியா? டாடி என்ன மைண்ட் செட்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் உன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, வாங்க போலாம். போலாம். டாடி, என்ன அஞ்சலி? நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன், நீங்க உண்மையை சொல்லுவீங்களா? கிட்டவா. சரி, நான் உண்மையை சொல்றேன், நீ என்னன்னு கேளு. நீங்க சுடரம்மாவை வீட்டை விட்டு அனுப்ப போறீங்களா? ஏன் ஏன் அஞ்சலி அப்படி கேக்குற? சுடரை நான் அனுப்ப போறதா உனக்கு யார் சொன்னாங்க? அத நான் அப்புறம் சொல்றேன். நீங்க முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அஞ்சலி, நான் எதுக்காக சுடரை வீட்டை விட்டு அனுப்ப போறேன்? உன்கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. சுடர் இந்த வீட்லயே நம்ம கூட தான் எப்பவுமே இருப்பா. நிஜமாவா டாடி? சுடர் இங்க தான் இருப்பாளா? நீங்க இருந்துடா வந்த? இன்னும் டோர் பக்கத்துல யார் யார் நின்னுகிட்டு இருக்கீங்க? கம் ஹியர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.